ஆரம்ப காலத்தில் வந்து சுவாமியை ரொம்ப 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 நேசித்த சமமாக, ஏன்னா அந்த டிவோட்டியும் பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஸ்டேட்டில் இருந்தவர், பெரிய கோடீஸ்வரன் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நிறைய கஷ்டப்பட்டார். எல்லாம் நஷ்டமாகி போய் ஏதோ நடந்து செலவுகள், தேவையில்லாத செலவுகள் நிறைய நடந்து, ஒரு சேருதலில் நின்று செலவழித்து எல்லாமே போனது, அதெல்லாம் போயிடுச்சு. நிறைய கடன் வேற இருந்தது. ஆனால் உன்னதமான பக்தர், உன்னதமான தேசபக்தர், தேச விடுதலை போராட்ட வீரர் அவர், அப்பேற்பட்ட பக்தர் அவர். சுவாமிக்கும் அவருக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. சுவாமி அந்த 65க்கு முன்னாலேயே அவரை தெரியும். அவருக்கு அந்த 65க்கு முன்னாலேயே அவரை தெரியும். அவரை பற்றி அவர் மருமக ஒரு நாள் வந்து ரொம்ப கவலையோடு இருக்கார் எங்கள் மாமான்னு சொல்லும்போது திட்டி அனுப்பிச்சிடுவார் அவரை. உங்கள் மாமாவுக்கு ஒரு நாள் கவலையை ஆண்ட விட மாட்டார் எங்கள் அப்பா. அவருடைய குருநாதரும் ஒரு நாளும் அவரை வந்து கவலை அடைய விட மாட்டார். அவர் குருநாதர் சமாதியில் அவர் இருக்கும்போது அவரை பார்த்துருக்கீங்களா நீங்கன்னு கேட்பாரு. பார்த்துருக்கேன் சாமி. அப்போ அவர் முகத்தில் கவலை தெரிஞ்சுதான்னு கேட்பாரு. இல்லை சாமி, அப்போ ரொம்ப அமைதியாக இருப்பார் சாமி, அதுதான் அவருடைய உண்மையான முகம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி இவர் அனுப்பிச்சிடுவார். அப்பேற்பட்ட ஒரு பக்தர் வர்றாரு, சாமிகிட்ட வர்றாரு. அவரும் ஒரு மனைவியும் கூட்டு வர்றாங்க, 2 பேரும் வர்றாங்க. சாமி அப்படி ஒரு பரவசத்தில் இருந்து அவங்களை வரவேற்று உட்கார வச்சு எல்லாம் பண்ணுறாரு. சாமி அப்போ வந்து பெரியசாமி சூரன் கொடுத்த ஒரு சட்டை கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 6 மாதமாக அந்த சட்டையை தான் போட்டுட்ருக்காரு. அது வேர்த்து அழுக்கடைஞ்சி கருப்பாக போயிருக்கும். அந்த அழுக்கில் வேஷ்டி அப்படித்தான் இருக்கும். இதை பார்த்தோன்னே அவருக்கு மனசே பொறுக்காது, வந்து அந்த பக்தருக்கு மனசே பொறுக்காது. அவர் உடனே அவர் மனைவிட்ட வந்து, எனக்கு பணம் கொடு, நான் வந்து இவருக்கு வேஷ்டியும் சட்டையும் துண்டு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பணம் கேட்குறாரு. அந்த அம்மா பணம் எடுத்து கொடுக்குது. ஏன்னா அவருக்கு சட்டை பாக்கெட்டே கிடையாது அவர்கிட்ட. வெறும் வேஷ்டி, நார்மலாக வேஷ்டி போட்டுருப்பார், ஒரு துண்டு தான் போட்டிருப்பாரு. அவர் பணம் அந்த அம்மா தான் வச்சுருக்கோம். அந்த பணத்தை அந்த அம்மாட்ட கேட்டு வாங்குறாரு. அப்போ சாமி சொல்கிறாரு, ஐயோ வேண்டவே வேண்டாம், இது எனக்கு பெரியசாமி சூரன் எடுத்து கொடுத்த வேஷ்டி சட்டை, இதை நான் மாற்றவே மாட்டேன், தயவுசெய்து வேண்டாம், நீங்கள் போகாதீங்க, கடைக்கு போகாதீங்க. அது நீ சும்மா இரு சாமி, நீ இப்படித்தான் சொல்லுவ, இவ்வளோ அழுக்காக போட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல சொல்ல கேட்காம வெளியே போயிடுவார். பஜாருக்கு போயிட்டு ஒரு வேஷ்டியும் ஒரு ஜிப்பாவும் குர்தாவும் வாங்கிட்டு வராரு, ஒரு துண்டு வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து சாமி போடு சாமிங்கிறாரு. ஐயோ எனக்கு பெரியசாமி சூரன் கொடுத்த சட்டையை கலட்ட மனசே வரலையே, அப்பா அந்த கலட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரே அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியாது, நீ மாற்றியே ஆகணுங்கிறார். அப்போ ஒரு காரியம் பண்ணுறேனே, இதுக்கு மேலேயே அந்த சட்டையை போட்டுக்கிறேன், இந்த வேஷ்டிக்கு மேலேயே அந்த வேஷ்டியும் கட்டிக்கிறேனேங்கிறாரு. சரி எப்படியோ ஒன்று பண்ணு, எனக்கு பார்க்க பிடிக்கல, நீ அதுக்காவது வேறு இந்த சட்டையை மேலே போட்டுக்கோன்னு சொல்லி அந்த புது சட்டையை மேலே, அந்த சட்டைக்கு மேலேயே அந்த சட்டை, அந்த வேஷ்டிக்கு மேலேயே அந்த வேஷ்டி, அந்த துண்டுக்கு மேலேயே அந்த துண்டை எடுத்து கட்டிக்கிறாரு. கட்டிகிட்டு இருந்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பக்தருக்கும் ஒரு பரமனுக்கும் உள்ள அந்த சம்பாஷணை எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்ப அற்புதமான காட்சி அது. திடீர்னு அவங்க உட்காந்துட்டு இருந்தவங்கள பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப கருணையோடு பார்த்துட்ருக்காரு. திடீர்னு என்னை கூப்பிட்றாரு. சாமி கூப்பிட்ட உடனே நான் போகிறேன். சாமிக்கு வந்து வலது பக்கம் வந்து ஒரு ரூம் இருக்கும். அது எப்பயுமே சாமியுடைய பழைய சட்டைகள் எல்லாம் போட்டு வச்சுருப்பார். அந்த ரூமுக்கு கதவை சாவியை எடுத்து திறந்து என்னை உள்ளே கூட்டு போகிறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே குப்பை, மூடைகளாக கிடக்கு, பேப்பர்களாக கிடக்கு, பழைய துணிமணிகள் கிடக்கு, சாமி கழட்டிப்பட்ட துணிமணிகள் கிடக்கு. அங்கே ஒரு பெரிய கோணிப்பை இருக்குது, கோணிப்பை வாய் கட்டப்பட்டு இருக்குது. அந்த கோணிப்பையை எடுத்துகிட்டு வெளியே வாங்குறாரு. அந்த கோணிப்பையை எடுத்துகிட்டு வெளியே வர்றேன் நான். தூக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. கோணிப்பையை எடுத்துகிட்டு வெளியே வர்றேன். வெளியே வந்த உடனே அவரை கூப்பிட்டு சொல்கிறார், இந்த பக்தரை கூப்பிட்டு, இந்த பிச்சைக்காரருக்கு சில நண்பர்கள் தேவையில்லாத பிடிக்காததெல்லாம் கொடுக்குறாங்க, இது இந்த பிச்சைக்காரருக்கு தேவையில்லை, இந்த பிச்சைக்காரருக்கு பிடிக்கவும் இல்லை, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு அந்த பக்தரை பார்த்து சொல்கிறாரு. இது என்ன சாமி இருக்குன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. பாஸ்டர் இதை பிரிதி வாயப்பிரி அப்படிங்கிறாரு. நான் வந்து அதை திறந்து பார்த்தா உள்ளே போதான் கரன்சி அப்படியே வச்சு அமுக்கி அமுக்கி கிடக்கு. உள்ளே குத்தி 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 கிடக்கு, கட்டு இல்லை, எல்லாம் குத்தி குத்தி கிடக்கு. உள்ளே அமுக்கி 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 வச்சுருக்காங்க. எல்லா விதமான கரன்சியும் உள்ளே இருக்குது. அதில் எத்தனை லட்சம் இருக்கோ யாருக்கும் தெரியாது. அவ்வளோ குத்தி குத்தி உள்ளே வச்சு வாயை கட்டி வச்சுருக்காப்புல. இதை பார்த்த உடனே அவர் அந்த பக்தரை பார்க்குறாரு. பார்த்துட்டு, சாமி நீ இவ்வளோ சீப்பாக இடம் போட்டியே சாமி, உனக்கு பிடிக்காதத, உனக்கு தேவையில்லாததை என் தலையில் கட்ட பார்க்குறிய சாமி, நியாயமா? உனக்கு பிடிச்சதை, உன்கிட்ட இருக்கிறத, உனக்கு ரொம்ப தேவையானதை எனக்கு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக வாங்கிட்டு போவேன்னா அந்த பிரம்மத்தை கொடு சாமி, இந்த இது வேண்டாம் சாமி, இது வேண்டாம் சாமி, எனக்கு இதை கொடுக்காத சாமின்னு சொல்லி அழுவார் அவர். அப்பயே அவருக்கு வயசு 70 வயசு இருக்கும். சாமிக்கு வந்து அந்த ஒரு 65 66 வயசு இருக்கும். அவர் அழுதை பார்த்துட்டு சாமி கண் கலங்குவார். அந்த அம்மா அழுகும்.
இத்தனைக்கும் அந்த பணம் அந்த சமயத்தில் அவருக்கு ரொம்ப தேவை. ஆனால் அந்த வார்த்தை வருது. சாமி மறுபடியும் அந்த மூட்டையை கிடச்சிட்டாரு, உழுதிக்கு போட சொல்கிறாரு, உழுதிக்கு போட்டு மறுபடியும் கதை போட்டு நாங்கள் போனதுக்கப்புறம் அந்த பணம் என்னாச்சு ஏதாச்சு எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. அதை பற்றி சாமி மறுபடியும் பேச்சும் எடுக்கலை. ஆனால் ஒரு உண்மையான பக்தனை எதை விரும்புவாங்கிறத அன்னைக்கு சுவாமி கண்ணார காட்டினார். சுவாமியினுடைய அந்த புனிதத்தை கேட்பான், அந்த பூர்ணத்துவத்தை கேட்பாப்புல, அந்த பிரம்மத்தை கேட்பாப்புல தவிர்த்து வெறும் காசு பணத்தை கேட்க மாட்டான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த காசு பணத்தை கேட்க மாட்டான். ஒரு நல்ல சாதகன், ஒரு நல்ல பக்தன். இதுதான் அந்த எபிசோட் சொன்னது.